இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் 20வது அதிகாரம் 4வது வசனம். அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளிலே ஆண்டவர் நம்முடைய மன விருப்பத்தை நிறைவு செய்வேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுக்கிறார். நம்முடைய ஆலோசனைகளை நிறைவு செய்வேன். நம்ம என்ன விரும்புகிறோம், என்ன அவரிடத்துல கேட்கிறோம், அது எல்லாவற்றையும் அவர் நமக்கு நிச்சயமாகவே செய்வேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுக்கிறார். நாம் நம்முடைய மன விருப்பங்கள், ஆலோசனைகள் எல்லாம் அவர் நமக்கு நிறைவேற்ற வேண்டுமே. ஆனால் இதே சங்கீதத்திலே பின்பகுதியிலே ஒரு காரியத்தை வாசிக்கிறோம். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம் என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார். கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற பிள்ளைகளுடைய வாழ்விலே ஆண்டவர் அவருடைய மன விருப்பத்தை நிறைவு செய்வார். அவருடைய ஆலோசனைகளை நிறைவு செய்து அவர் வழி நடத்துவார். ஆண்டவர் பெரிய காரியங்களை அவருடைய வாழ்விலே செய்கிறவராகவே இருக்கிறார். அன்பான தேவ பிள்ளையே, இந்த சங்கீதம் 20வது அதிகாரத்தை நாம் தியானிக்கும் போது இந்த சங்கீதத்திலே அநேக காரியங்கள் இருக்கிறது. நாம் சுருக்கமாக தியானித்து விட்டு கடந்து செல்வோம். முதலாவது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, ஆபத்திலே தேவன் பதிலளிக்கிறவர். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய தெய்வம் அவர் ஆபத்து காலத்திலே அவர் நமக்கு அனுகூலமான துணையாயிருக்கிறார். ஆபத்து காலத்திலே நமக்கு ஆபத்துகள் நேரிடும் போது அவர் அனுகூலமான துணை. பாருங்க, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை என்று 46:1 வாசிக்கிறோம். அன்பான தேவ பிள்ளையே, அடுத்து பாருங்க, 20:1 வாசிக்கிறோம். சங்கீதம் 20:1, ஆபத்து நாளில் கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. ஆபத்து நேரங்களிலே ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களுக்கு அவர் பதில் அளிக்கிறதே. உண்மையாகவே கூப்பிடும்போது, உண்மையாகவே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுடைய ஜெபங்களை அவர் கேட்கிறவர். சங்கீதம் 50:15 வாசிக்கிறோம், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவா என்று அதுல வார்த்தை சொல்லுகிறது. அன்பான தேவ பிள்ளையே, அவரை நோக்கி நாம் கூப்பிடும்போது அந்த ஆபத்திலே அவர் நமக்கு பதிலை தருகிறார். சங்கீதம் 107 பார்க்கும்போது, தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்களை விடுவித்தார் என்று சொல்லி 4 இடங்களிலே நாம் அந்த வார்த்தையை வாசிக்கிறோம். அன்பான தேவ பிள்ளையே, இந்த காலை வேளையிலே அந்த ஆபத்து நாளிலே ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்பாராக. கேட்கணும். ஆண்டவரே, அந்த ஆபத்து நாளிலே நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்பட வேண்டுமானால் நம்முடைய இருதயம் தூய்மையாய் சுத்தமாய் காணப்பட வேண்டும். பாருங்க, அவரை மாத்திர சார்ந்திருக்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். இந்த சங்கீதத்தை குறித்து நாம் பார்க்கும்போது, ராஜா யுத்தத்துக்கு போகிறதற்கு முன்பதாக ஜனங்கள் எல்லாரும் அவரை வாழ்த்தி பாடுகிற ஒரு சங்கீதமாய் காணப்படுகிறது. ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக, யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு எந்த அடைக்கலமாவதாக, அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக, நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக, அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக என்று அந்த முதல் 4 வசனங்களில் அவரை வாழ்த்தி அவர்கள் அந்த இடத்திலிருந்து அனுப்புவார்களாம். அப்படி அனுப்பும்போது உண்மையான வார்த்தைகளை சொல்லி அவர்களை ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதம் அவர்களுக்கு உரியதாய் மாறுகிறது. பிரியமானவர்களே, அதுதான் அழகாக ஒவ்வொரு வசனமாய் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய அந்த நாமம், தேவனுடைய நாமம் அந்த ஆபத்து காலத்துல உயர்ந்த அடைக்கலமா இருக்கணும். 46:1 வாசிக்கிறோம் அல்லவா, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்துல அனுகூலமான துணை. அவர் நமக்கு துணையா இருக்கிற தெய்வம். இந்த காலை வேளையிலே சோர்ந்து போக வேண்டாம். ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே, ஆபத்து காலத்துல என்ன நோக்கி கூப்பிடுன்னு சொன்னீங்களா, உண்மை கூப்பிடுகிறோம், எங்க ஜெபத்தை கேளும், எனக்கு துணையாயிரும் என்று சொல்லி கேட்போம். பிரியமானவர்களே, சங்கீதம் 121:1 வாசிக்கிறோம் அல்லவா, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேரா என் கண்களை ஏறெடுக்கிறேன். விசுவாசத்தோடு நம்முடைய கண்களை அவரிடத்துல ஏறெடுப்போம், அவர் நிச்சயமாய் நமக்கு பதிலை தருவா. 2வது வசனம் பாருங்க, அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி நம்முடைய சியோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக.
உதவி பரலோகத்திலிருந்து வருகிறது, மனிதனிடத்திலிருந்து அல்ல. அநேக நேரங்களில மனிதனை நம்பி ஓடுகிறோம். மனிதன் ஏதாயிலும் செய்திருவானா, எனக்கு என்னுடைய பிரச்சனைகளை மாற்ற மனிதனிடத்திலிருந்து ஏதாயிலும் உதவி கிடைக்குமா? வேதம் சொல்கிறது சங்கீதம் 118:8 மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேரில் பட்டுதலாய் இருப்பதே நலம். ஏசாயாவில வாசிக்கிற நாசில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்க. அன்பான தேவ பிள்ளையே, மனுஷனுடைய யோசனை வீண் என்று வேதம் சொல்லும். அவனுடைய உதவி வீண். அவன் செய்கிறதெல்லாம் அவனுடைய முகஸ்துதிக்காக செய்வான். ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படி அல்ல, மனிதனை போல அல்ல. அவர் நமக்காக உதவி செய்ய அவர் எழுந்தருளுகிற தெய்வமா இந்த காலை வேளையில இருக்கிறார். சங்கீதம் 121:2 வாசிக்கிறோம் அல்லவா? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஆம் பிரியமானவர்களே, அவர் ஒத்தாசையன். அவர் நமக்கு உதவி செய்கிறதை விசுவாசத்தோடு அவரை பிடித்துக் கொள்வோம். அந்த காலை வேளையிலே என்ன உதவியா இருக்கட்டும், நிறைய ஜெப விண்ணப்பங்களுக்காக ஜெபித்தோம். நம்முடைய உதவிகள் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து வருகிறது என்பதை மறந்து போக வேண்டாம். மூன்றாவதாக, இருதய விருப்பத்தை நிறைவேற்றும் தேவன். ஆம் பிரியமானவர்களே, என்ன விருப்பத்தோடு இந்த இடத்துல நீங்க ஒருவேளை வந்திருக்கலாம். உங்களுடைய விருப்பங்களை இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். பாருங்க, காணிக்கையெல்லாம் நினைத்து, காணிக்கைன்னா சர்வாங்க தகன பலி, ஒவ்வொரு நாள் காலையில வந்து ஆண்டவரேந்து அவருடைய பாதத்துல நிற்கிறோம் அல்லவா? அந்த ஜெபத்தெல்லாம் அவர் கேட்டு உங்களுடைய பலிகளை அவர் பிரியமா ஏற்றுக்கொள்வார். அன்பான தேவ பிள்ளையை கலங்க வேண்டாம். அவர் நம்முடைய இருதயத்தை நிறைவேற்ற அந்த காணிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றி, அது மாத்திரமல்ல, 4வது வசனத்துல மன விருப்பத்தையும் அவர் நமக்கு தந்தருளி ஆலோசனையெல்லாம் நிறைவேற்றுவார். கவலையை விட்டு விட்டுருங்க. ஆண்டவருடைய சமூகத்துல அவரை பிடித்துக் கொள்ளுங்க. அவர் நிச்சயமா நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். அவர் நிச்சயமாய் உதவி செய்வார். எரேமியால நம்ம எரேமியா 29வது அதிகாரம் 11வது வசனத்துல வாசிக்கிறோம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். அவர் என்ன நினைவு வைத்திருக்கிறார் நம்ம மேலன்னு பார்த்தா, நாம என்ன நினைக்கிறோம், நம்முடைய மனதின் ஆசைகள், விருப்பங்கள் எல்லாவற்றையும் அவர் இந்த காலை வேளையிலே நமக்கு அவர் நிறைவு செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். மனதேவ பிள்ளையே, அவர் நிச்சயம் செய்வார் என்று நம்பிக்கையோடு நாம் காத்திருக்கும் போது பாருங்க, அந்த ஒரு ராஜா யுத்தத்துக்கு போகும்போது ஜனங்கள் அவரை வாழ்த்தி இப்படி அனுப்புவார்களாம். அனுப்பும்போது அவங்க சொல்றாங்க பாருங்க, 5வது வசனத்துல, நாங்களும் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்தில் கொடியேற்றும் விசுவாச வார்த்தைகளை அறிக்கையிடுகிறாங்க. அவருக்கெல்லாம் ராஜாவுடைய விருப்பத்தை எல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றுவா. அதன் மூலமாய் கிடைக்கிற அந்த வெற்றி இருக்குல்ல, அந்த வெற்றியினாலே நாங்கள் மகிழ்ந்து என் ஆண்டவருடைய நாமத்திலே கொடியேற்றுவோம் என்று சொல்கிறார். ஜெயத்தின் ஆனந்தத்தை குறிக்கிறதா அன்பான தேவ பிள்ளையே? ஒரு ஆனந்தம். ஆண்டவர் நம்முடைய விண்ணப்பங்களை கேட்கும்போது, ஜெபத்துக்கு பதிலை தரும்போது நம்முடைய வாழ்விலே ஒரு சந்தோஷம் உண்டாகிறது. அதை தான் அழகாக இந்த சங்கீதத்திலே வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம் பாருங்க. என் தேவனுடைய நாமத்திலே நாங்கள் கொடியேற்றுவோம். ஏன்னா அந்த ஜெயம் எப்படி கிடைத்தது, இந்த காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு எப்படி கிடைத்தது என்றால், என் ஆண்டவருடைய நாமத்தினாலே கிடைத்தது. அன்பான தேவ பிள்ளை, அது மாத்திரம் அல்ல, பாருங்க சொல்றாங்க, வேண்டுதல்கள் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார். மன விருப்பம், வேண்டுதல் எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவேற்றுவார். அடுத்து பாருங்க, கர்த்தருடைய நாமத்தில் நம்பிக்கை. கர்த்தர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்கிறார் என்று வேதத்துல சொல்கிறது. நீதிமானை, அபிஷேகம் பண்ணினவரை அவர் ரட்சிக்கிறார். அவரை சூழ்ந்து சூழ்ந்து பாதுகாக்கிற தெய்வமாயிருக்கிறார். அன்பான தேவ பிள்ளை, அவருடைய ஜபத்தை கேட்கிறவராயிருக்கிறார். அபிஷேகம் பண்ணினவரை அவர் ஒருபோதும் கைவிடுகிற தெய்வம் அல்ல. அவருடைய வலதுகரம் செய்கிற வல்லமைகளை காண்பித்து அவருடைய ஜபத்தை கேட்க அவர் வல்லவராயிருக்கிறார். நாம் நீதிமான்களாய், உண்மையுள்ளவர்களாய், பரிசுத்தமுள்ளவர்களாய், தூய்மையானவர்களாய் வாழும்போது நம்முடைய ஜபத்தை ஆண்டவர் நிச்சயம் கேட்பார் பிரியமானவர்களே. அடுத்து பாருங்க, 7வது அதிகாரத்துல கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கை. பாருங்க என்ன நம்பிக்கை பாருங்க, 7வது வசனம், சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள், நாங்களோ எங்க தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவார். அன்பான தேவ பிள்ளையே, கர்த்தருடைய நாமம் மாத்திரமே நமக்கு அரண். ஆபத்து காலத்துல அது மாத்திரமே நமக்கு அடைக்கலாம். அந்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற, அவரை மறவாமல் நினைத்தருளி ஒவ்வொரு நாளும் அவரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுடைய அந்த மன்றாட்டுகளை அவர் கேட்கிறார். அவரை
என்னுடைய மேன்மை பாராட்டுகள் என் ஆண்டவரை குறித்தே இருக்கிறது என்று இந்த காலை வேளையில அறிக்கை செய்யும். இந்த உலகத்தின் மனிதர்கள் தங்களுக்கு இருக்கிற பெயர், புகழ், அந்தஸ்து, அழகு, படிப்பு, பணத்தை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள். நாம் எதை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம்? இந்த காலை வேளையிலே சொல்லுவோம், நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டும். அவர் எங்களை கைவிடவே மாட்டார். எங்க ஜெபத்தை கேட்பா. எங்க மன விருப்பத்தின்படி அவர் எங்களுக்கு நிச்சயம் தந்தருளுவார் என்று சொல்லி கேட்போம். அன்பான தேவ பிள்ளையே, யார் யாரெல்லாம் கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்களோ அவர்களுக்கு சத்ருவின் முன்பில் ஜெயத்தை கொடுக்கிற தெய்வம். அன்பான தேவ பிள்ளையே, கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற பிள்ளைகள் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறார்கள். அவர்களோ முறிந்து விழுந்தார்கள். யார் யார் யாரெல்லாம் ஆண்டவரை மேன்மை பாராட்டாமல் இருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் அவரை தேட தவறுகிறார்களோ அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அந்த காலை வேளையிலே இந்த ஆசீர்வாதம் நமக்கு வேணுமா? ஆண்டவரை நோக்கி கேட்போம். சங்கீதம் 23 வாசிக்கிறோம் அல்லவா? சத்துருக்களுக்கு முன்பதாக அவர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்கிறார். வாசிக்கிறோம் அல்லவா? சங்கீதம் 18, 17, 18 வாசிங்க வீட்டுல சென்று. அன்பான தேவ பிள்ளையே, என்னிலும் பலவான்களாயிருந்த சத்துருக்களுக்கு அவர் என்னை விலக்கி பாதுகாத்தார். உயரத்திலிருந்து அவருடைய கருத்தை நீட்டி ஜல பிரவாகத்தில் அமிழ்ந்து கொண்டிருந்த என்னிலும் பலவானாயிருந்த சத்துருனை மேற்கொள்ள வரும்போது என்னை அவர்களுக்கு முன்பதாக ஒரு ஜெயக்கொடியை ஸ்தாபித்து எனக்கு ஒரு ஜெயத்தை தந்தார். நான் எழுந்து நிமிர்ந்து நிற்கும்படி செய்தார் என்று அந்த சங்கீதத்துல வாசிக்கிறான். அன்பான தேவ பிள்ளையே, இந்த காலை வேளையிலே நம்முடைய மன விருப்பங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவு செய்ய வேண்டுமே ஆனால், ஆலோசனைகளை அவர் தந்தரல வேண்டுமே ஆனால், அவருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். அவர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்விலே செய்வா.